கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே ஒரு பெரிய குறைவு வருகிறது. இப்போ அந்த தேவை சந்திக்கப்படணும், அவங்களுக்கு ஒரு ஒத்தாசை தேவைப்படுகிறது. அப்போ அவங்க என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் அப்படின்னா யாராலுமே அதை பண்ண முடியாது. எந்த மனுஷன் நினைச்சாலும், எந்த சமையல்காரன் நினைச்சாலும், எவ்வளவு வசதி உள்ளவனா இருந்தாலும், கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் திராட்சரசத்தை அவனால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவன் நினைச்சு கூட பார்க்கல. வீட்டில் இருக்கிற கழுகுறதற்காக, கிளீன் பண்றதுக்காக வைத்திருந்த அந்த தண்ணீர் திராட்சரசமா மாறும் அப்படின்னு அவன் எங்க நினைச்சு பார்த்தானா? அந்த தொட்டில தண்ணியை நிரப்பி அது நமக்கு வரும்னு நினைச்சு பார்த்திருப்பானா? ஆனா வேதம் சொல்லுது, அந்த குடும்பம் பிரமித்தது. அவர்கள் நினைக்காத ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு உதவியை கர்த்தர் அனுப்பினார். ஆமென் சொல்லுவோம். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்பர் 1 எல்லாருக்கும் ஆணையிட்டு வாக்கு கொடுக்கிறார். உன் தேவை மிகவும் பெரியது, அது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது யாராலும் ஃபில் பண்ண முடியாது, யாராலும் கொடுத்து தீர்க்க முடியாது. யாரும் அதை அவர்களுக்கே இல்லையே, எப்படி கொடுத்து தீர்ப்பாங்க? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து, நீங்க நினைக்காத ஒரு இடத்திலிருந்து, நீங்க கற்பனை பண்ணாத ஒரு இடத்திலிருந்து, அந்த காரியம் உங்களுக்கு வந்ததற்கு பிறகுதான் நீங்க சொல்லுவீங்க, இப்படி ஒரு வழி இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லையே, இப்படி ஒரு பாதை இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லையே. என் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் கை வைத்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் அப்படித்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது திருமண காரியத்தினுடைய தேவை, இன்னும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவை, அந்த பிசினஸினுடைய தேவை, அந்த கடன் பிரச்சனையினுடைய தேவையை கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இப்படித்தான் சந்திக்க போகிறேன். உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதத்தை காட்டிலும் மகா பெரிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்கிற கர்த்தர், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுகோள் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நீ நினையாத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவியை நான் அனுப்புவேன். ஆமென். ஆண்டவர் எப்பவும் ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படிதான் கர்த்தர் நடத்திருக்காருன்னா, நினைக்காத இடத்துல இருந்து தான் கர்த்தர் உதவியை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார்.